அதே படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும் அவரோட அந்த பயோபிக் அவரோட சினிமாகிராஃபியில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு. நினச்சி பார்த்தா அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்குது, சினிமா வட்டம் இருக்குது. இப்போ என்ன குதிரை வேகமாக ஓடும், இப்போ என்ன படம் எடுத்தால் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினச்சா ஒரு கதையை அவரால் பண்ண முடியும். ஆனால் அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்கில் உருளக்கூடிய கூழாங்கல்லாவே இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக அந்த அவர் லிஸ்ட்டில் வந்து டிஎன்ஏ படமும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படமாக இருந்துச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. குட்டியாக நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல. என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன் எப்படி இருக்குன்னு கேட்டால், எல்லாருமே ஒரு நாவல் படித்து முடிச்சோன்னே அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க அந்த அந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க, எந்த பக்கத்தை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு அமைதியும் ஒரு மௌனம் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்னன்னா, நீங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு உண்மையை நேருக்கு நேராக பார்க்குற ஃபீல் இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஊன்னு கத்திலாம் பார்க்க முடியாது. ஒரு படத்தை பார்க்கும்போது நாம் படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்து